டெஸ்ட் இது நிறைய பேர் இன்னைக்கு பார்க்குறாங்க. இதில் ஒரு விஷயம் தெரியாமல் ஏமாந்து போகக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது குடிப்பழக்கம் இருக்கின்ற நபர்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அவ்வப்போது பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது டெஸ்ட் நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்ம லிவர் இன்னும் பாதிக்கல, நமக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற தைரியத்தில் மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உள்ள ஆட்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். எனவே ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் குடிப்பழக்கம் இருந்தது அப்படின்னா நீங்க வெறும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கல்லீரல் செயல்பாடு டெஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு 5-6 டெஸ்ட் நார்மல்னு காட்டிடுச்சுன்னா நமக்கு இன்னும் ஒன்றும் வரல, ஆல்கஹால் நம்மளை பாதிக்கலன்னு தயவு செஞ்சு குறைத்து மதிப்பிடாதீங்க, தப்பா ஒரு முடிவு எடுக்காதீங்க. என்ன நடக்குதுன்னா கல்லீரலுடைய செயல்பாடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே கல்லீரல் சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டுருக்கிறோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கவனமா போய் பாருங்க. கல்லீரல் நம்ம இதயத்தினுடைய வேலைக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு கல்லீரல் தான். கல்லீரல் இருந்துச்சு, கல்லீரல் பாதிச்சுன்னா இதய துடிப்பு பாதிக்கும், இதயத்தினுடைய இயக்கம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதயத்தினுடைய இதயம் யார் அப்படின்னா கல்லீரல். எனவே இந்த கல்லீரல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா பாதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான். ஆனா அதனுடைய பாதிப்பை உடனே காட்டாது. ஆல்கஹால்னால ஒருத்தர் 20 வருஷம் குடிச்சிட்டு இருப்பாரு, அவருக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது, அவருக்கு ஆல்கஹால் டாக்சிஃபிகேஷன் கம்மியா இருக்கும். அதே இன்னொருத்தர் ஒரு 3 வருஷம் தான் குடிச்சிருப்பாரு, ஆனா கம்ப்ளீட் லிவர் டிசீஸ் வந்திருக்கும். எனவே ஒரு நபரை பார்த்து இன்னொரு நபர் முடிவுக்கு வரவும் கூடாது, அதுவும் தப்பான முடிவுக்கு கொண்டு போய்விடும். இந்த டெஸ்ட் ஏன் சார் நார்மலா காட்டுது, நான் ட்ரிங்க்ஸ் பண்றேன், டெஸ்ட் பண்ணா எனக்கு நார்மலா காட்டுது, அதனால நான் மீண்டும் மீண்டும் நான் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஸ்ட் நார்மல் காட்டுறதுக்கு காரணம் கல்லீரல் தன்னுடைய முழுமையான பாதிப்பை அடைஞ்ச பிறகு தன்னால வேலையே செய்ய முடியலங்கிற அளவுக்கு போனாதான் உங்களுக்கு பிலிருபின் லெவல் கூடுறது, ஏஎஸ்டி மாற்றம் வருது, எஸ்ஜிஓடி பிரச்சனை வர்றது, அதிகமாக காட்டுறது.